நம்ம வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் சேனல் கூட இணைந்திருங்கள் நிகழ்நேர அப்டேட்டுகளுக்காக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது வெங்கடேஷின் இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை விமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்டிங் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கு அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம 1ஆம் தேதியிலேருந்து நேரலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே கொடுக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைய வானிலை அனுமானம் போகிறதுக்கு முன்னாடி மழைமானி நீங்கள் வாங்கணுன்னா அமேசானோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்களும் மழைமானியை வீட்டில் வச்சு எவ்வளோ மழை பதிவாகுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். குறைந்த விலையான அமைப்புகளை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைய வானிலை அனுமானம் 26 ஜூலை 2025 உங்களுக்காக. இந்த நிகழ்வில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறது ஜார்க்கண்ட் மற்றும் உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதிகளில் இப்போ நிலவி கொண்டிருக்கிறது. இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மத்திய இந்திய ஊடாக செல்லும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கிடையில் காற்றின் உராய்வு, காற்றின் குவிதல் இந்த மாதிரியான காரணங்கள்னால மத்திய இந்திய பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்பு, கேரளா கர்நாடகாவிலையும் பலத்த மழை தொடர்வதற்கான வாய்ப்பு, தமிழகத்தில் தென் தமிழகத்தில் சில பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அவை எங்கெங்கே அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்த 24 மணி நேரத்துக்கான மழைக்கான வாய்ப்பில் முதல்ல நம்ம கேரளாவில் பார்க்குறோம்னா, காசர்கோடு மாவட்டம், மலப்புரத்தின் மேற்கு பகுதிகள், மன்னார்காடு இந்த பகுதிகள் பாலக்காடில் மற்றும் இடுக்கி, பத்தனம்திட்டா, கோட்டயம் கொல்லமுடைய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்பு. மற்றபடி பரவலாக கேரளாவில் இன்று கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். கர்நாடகாவில் பொறுத்தவரையிலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கொடகு தொடர்ந்து பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்குது. தட்சிண கன்னடா, உடுப்பி மற்றும் உத்தர கன்னடா மாவட்டங்களில் மலையோர மேഖலைகளில் கனமழைக்கான வாய்ப்புகளில் பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி உத்தர கன்னடா, உடுப்பி, மங்களூரு இந்த பகுதிகளும் கனமழை இருக்கும். கோவா மாநிலத்தையும் பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதை ஒட்டிய பகுதிகள் பெல்காம், தார்வாத், அவேரி இந்த பகுதிகள், ஷிமோகா, சிக்மகளூரு, ஹசன், மைசூர் இந்த பகுதிகளிலும், பீதர், குல்பர்கா மாவட்டத்திலையும் பரவலாக மிதமான கனமழையும், பெங்களூர் உள்பட மற்ற மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் லேசான மழை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆந்திராவில் பொறுத்தவரையிலையும் கடலோர பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்கும். மேற்கு பகுதிகள் சில பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். தெலுங்கானாவில் தொடர்ந்து பலத்த மழை பதிவாகி வருகிறது. இன்னைக்கு சற்று மாற்றங்கள் இருக்கும். நிர்மல், அதிலாபாத், கொமரம்பீம், மஞ்சரியாலில் மட்டும் கனமழையும், ஹைதராபாத் உள்பட மற்ற ஏனைய மாவட்டங்களில் பரவலாக மிதமான முதல் கனமழை வரலும் ஒரு சில பகுதிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தமிழகத்தில் நீலகிரி மாவட்டத்திலையும் வால்பாறை, சோலையாறு பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்குது. கோயம்புத்தூரில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள். மற்றபடி தென்காசி மேற்கு பகுதிகள், குற்றாலம் பகுதிகளாகட்டும், மாஞ்சோலை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக இன்று மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. தென்காசி மாவட்டத்தின் மற்ற இணைய பகுதிகள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, தேனி மாவட்டமாகட்டும், அதே நேரத்தில் பொள்ளாச்சி ஆகட்டும், இந்த பக்கம் சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் பரவலாக, மதுரை உள்பட இன்று பரவலாக மிதமானது முதல் சில பகுதிகளில் கனமழை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்ற இணைய பகுதிகளான கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். மற்ற இணைய மாவட்டங்கள், வட மாவட்டங்களாகட்டும், சென்னை பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் சற்று குறைவு தான். இதில் மாற்றங்கள் ஏதாவது இருந்தால் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்மளுடைய ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் தொடர்ந்து அப்டேட்டுகள் கொடுத்து கொண்டிருக்கப்படும். நீங்கள் அங்கே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த காணொளி நாளை காலையில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice day.